இந்த வகையில் மின்னல் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று உண்மையில் இன்று நாங்கள் இந்த மின்னல் நிகழ்ச்சியிலே TULF-இன் தலைவர் ஆனந்த சங்கரி அவர்களையும் அதேபோல் சட்டத்திரணி அவர்களையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமாக இன்று அதாவது இங்கு வருகின்ற பல சட்டங்கள் ஒரு இலைமறை காயாக ஒன்றை சொல்லி இன்னொன்றை பெறுகின்ற ஒரு நிலைமை காணப்படும். அதாவது சிறுபான்மை இனத்தவர்களின் அதிகாரங்களை பறிக்கின்ற ஒரு சட்டங்கள் இந்த நாட்டிலே இயற்றப்படுகின்ற பொழுது சிறுபான்மை இன கட்சிகளின் ஆதரவையும் அதற்கு பெறுவதற்காக வேறு வேறு வடிவங்களை கொடுப்பது வழக்கம். அந்த வகையிலே இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு உண்மையில் இந்த சட்டம் என்னத்துக்கு வருகிறது, ஏன் வருகிறது என்று தெரியாத ஒரு நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், அண்மையிலே ஆண்டகோதி சாநாயக் அவர்கள் சொன்னார். அதாவது பார்லமெண்டத்திலே மைந்தானந்த் அவர்கள் அடிக்கடி குழப்பிக் கொன்ற பொழுது ஆண்டகோதி சாநாயக JP தலைவர்கள் சொன்னார், லண்டனிலே தான் இந்த கோட் போடுவார்கள். ஆனால் லண்டனிலே கோட் போடுவதற்கு O-level பாஸ் பண்ணியிருக்கணும், நீர் இலங்கையில் என்ன பாஸ் பண்ணியிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர் இருந்து விட்டார். அந்த மைந்தானந்தத்துக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருந்து விட்டார், குழப்பிடவர் நிறுத்தி விட்டார் என்பதாக அவர் அண்மையிலே உரையாற்றியிருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக எமது அரசியலிலும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த கோட் போட்டு சந்திப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமை ஒன்றை காணப்பட்டாலும் இன்று சட்ட ரீதியாக பல சிக்கல்களை தமிழ் மக்கள் மீதும் தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலும் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற பொழுதும், ஆனால் அவற்றை அறியாதவர்களாக அதை தெரியாதவர்களாக இருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இன்று வரை இந்த பார்லமெண்டத்தில் கூட இந்த சட்டமொகை பற்றி பேசப்படுகிறது. வெளிநாடவர்கள் இலங்கையிலே காணி வாங்க முடியாது என்ற ஒரு சட்டத்தினை கொண்டு வருவதாகத்தான் வெளியிலே முலாம் பூசப்படுகிறது. ஆனால் உண்மையில் இதை பார்த்தோமாக இருந்தால் இன்று ஜெயலலிதா அம்மையா அவர்கள் அவருடைய கைகள் கட்டப்பட்டதன் பின்பு தமிழர்களின் 13வது திருத்தத்தை பற்றி பேசுவதற்கோ எதை பேசுவதற்கோ அங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அலை ஒன்று வரப்போவதில்லை. எனவே மத்திய அரசாங்கம் நினைத்ததைத்தான் இங்கு நடத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. எனவே 13வது திருத்தச் சட்டத்தை கூட இனி அரசினால் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று அங்கு காணி அதிகாரம் பறிக்கப்படுகிறது. அதன் பின்பு போலீஸ் அதிகாரம் ஒன்றுதான் இருக்கிறது. எனவே காணி அதிகாரம் இல்லாத ஒரு 13வது சட்டத்தை அமல்படுத்துவதிலே இந்திய அரசாங்கம் என்றுமே அன்னிக்கத்தாக இருக்கும். ஆனால் இந்தியாவின் கைக்கூலிகளாக இயங்குகின்ற சில தமிழ் கட்சிகளுக்கும் அந்த கைக்கூலிகளுக்காக இந்தியாக்காண்ட வக்காலத்து வாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் 13வது திருத்தச் சட்டத்தை பொறுத்த மட்டிலே இனி காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் இல்லாத ஒரு 13வது திருத்தச் சட்டம் ஒரு யானை தின்ற விளாங்காய், அதாவது அந்த ஷேப்பிற்கும் உள்ளுக்குள் ஒன்று விராது, அதாவது உறிஞ்சி எடுத்துவிடும் அந்த யானை போல்தான் அமர்ந்திருக்கிறது. எனவே தற்பொழுது உண்மையில் இன்னும் துரதிருஷ்டவசமாக இலங்கையிலே நடந்த பல பிரச்சனைகளுக்கு ஜெயலலிதா அவர்கள் குரல் எழுப்பியிருந்தார். ஆனந்த சங்கரி அவர்கள் தலைவர்கள் கூட விடுதலை புலிகள் இருக்கின்ற பொழுது விடுதலை புலிகளை எதிர்த்தாலும் அவர் தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்தார். அதே போல் விடுதலை புலிகளை ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தாலும் தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்பதிலே ஆணித்தரமான கருத்துக்களை வைத்தார். வடக்கிலே விக்னேஸ்வரன் தலைமையில் இயங்குகின்ற மாகாண சபை சர்வதேச விசாரணை வர வேண்டும் என்ற பிரேரணையை சிவாஜிலிங்கம் கொண்ட பொழுது அதை கொண்டு வர முடியாது என்று தமிழர்களின் வடக்கு அரசாங்கத்தின் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தட்டி கழிக்க அதை வழிமொழிந்த வகையிலே சம்பந்தனையா ஒரு கட்சி தலைவர் கூட்டத்தை அமைத்து அதை வழிமொழிந்தார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் தனது தமிழ்நாட்டு சட்டசபையிலே சர்வதேச விசாரணை வேண்டுமென்றும் இலங்கைக்கு தனிநாடு வேண்டுமென்ற தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்தார். அப்படியெல்லாம் நிறைவேற்றியிருந்த ஜெயலலிதா அவர்கள் இன்று அந்த கம்பிகளை எண்ணுகின்ற நிலைமைக்கு மத்திய அரசாங்கம் விட்டு சென்றிருக்கிறது. இந்த வகையில் நாங்கள் முதலாவதாக நாங்கள் சட்டத்தினிடம் செல்கின்றோம். இந்த சட்டத்தை பற்றி உங்களுக்கு எடுத்துக் கூறீங்கன்னா நல்லா இருக்குமெண்டா. இது உண்மையில் இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த தமிழ் பேசும் அரசியல்வாதிகளுக்கும் உங்களோடாக அவர்கள் படித்துக் கொள்வதற்கு ஒரு பாடமாக கூட இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கலாம். இல்லைங்க அவர்களே, இந்த இப்பொழுது அறிமுகப்படுத்தப்படவிருக்கின்ற சட்டம் காணி பராதீனப்படுத்தல் மீதான மட்டுப்பாடுகள் என்ற தலைப்பிலான சட்டம். ஆங்கிலத்தில் சொல்லுவதனால் லேண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஏலியனேஷன் ஆக்ட் என்று அந்த சட்டத்துக்கு பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த சட்டத்தின் படி
இலங்கையில இருக்கின்ற காணிகளை, அது அரச காணிகளாக இருந்தால் என்ன, தனியார் காணிகளாக இருந்தால் என்ன, அதனை வெளிநாட்டு பிரஜைகளுக்கு கைமாற்றுதல் செய்வதாக இருந்தால், அதாவது விற்பதாகவோ அல்லது குத்தகைக்கு விடுவதாகவோ அல்லது ஈடு வைப்பதாகவோ இருப்பின் அதற்கு சில மட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சட்டத்தின் மூலம். ஆனால் இங்கு மிக முக்கியமாக தமிழ் அரசியல் தலைமைகளும் சாமானியர்களும் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், 13ஆம் திருத்தச் சட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படுதல் வேண்டும் என்ற ஒரு பெரிய குரல் இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி மத்தியிலே இருக்கிறது. ஆனால் இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தின் மூலம், இந்த அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்ட 13ஆம் திருத்தம் காணி அதிகாரத்தை மாகாணங்களுக்கான ஒதுக்கப்பட்ட ஒன்றாக கூறியிருக்கிறது. ப்ரொவின்சியல் லிஸ்ட், மாகாண நிரலிலே காணி அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. காணியை கையாள்வதற்கும் அதனை பகுத்து பிரித்து கொடுப்பதற்குமான அதிகாரம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சட்ட ஆக்கத்தின் மூலம் என்ன நடக்கும் என்றால், அந்த காணியை பராதீனப்படுத்துகின்ற உரிமையை மாகாண சபைகளிடம் இருந்து பறிக்கின்ற அல்லது மறைமுகமாக பறிக்கின்ற ஒன்றாகத்தான் இது இருக்கும். நான் நினைக்கிறேன், விலக்கப்பட்ட அல்லது வேண்டுமென்றே நீக்கப்பட்ட முன்னாள் நீதியரசர் ராணி பண்டாரநாயக்கா அவர்கள் ஏன் நீக்கப்பட்டார், இந்த திவ்ய நகும என்ற ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் மாகாண சபைகளுக்கான அதிகாரத்தை பறிப்பதாக அமைந்திருப்பதனால் மாகாண சபைகளுடைய சம்மதம் பெறப்படுதல் வேண்டும். அவ்விதம் பெறப்படாத இடத்து இந்த சட்டத்தை நீங்கள் வலுவுக்கு கொண்டு வர முடியாது என்று அவர் கூறியிருந்தார். இல்லை, எல்லாம் அனைத்து மாகாணங்களும் தந்த நிலையிலே வடமாகாணத்துக்கு ஒரு வடமாகாண சபை இல்லாத நிலையிலே ஆளுநர் அங்கீகாரம் தந்தால் அது போதும்தானே என்று அரசு வாதிட்ட போது அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாகாண சபை இருக்க வேண்டும், அந்த மாகாண சபை அங்கீகரிக்குமாக இருந்தால் தான் இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வர முடியும் என்று கூறியிருந்தார். ஏனெனில் அரசியல் அமைப்பு சட்டத்திலே மிக தெளிவாக இந்த 13ஆம் திருத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காணி அதிகாரம் மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த காணி பராதீனப்படுத்தல் மீதான மட்டுப்பாடுகளை கொண்டு வருவதன் மூலம் இந்த அரசு மீண்டும் ஒரு தடவை உறுதியாக சொல்லுகிறது, காணி அதிகாரம் மாகாணங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. அது மட்டுமன்றி 13ஆம் திருத்தத்தை நாம் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை. இந்த இன்றைய நிலையிலே, அதான் குறிப்பாக தமிழ்நாட்டிலே கடந்த சில ஆண்டுகளாக மிக தீவிரமாக அதன் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வலுவாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இலங்கையில் இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கான இந்த முழு உரிமையும் தரப்படும். அவர் 13ஆம் திருத்தத்தை பற்றி கூட பேசவில்லை, முழுமையான அதிகாரம் வழங்கப்படும் என்று வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே தான் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு தீர்ப்பின் பின்னர் இங்கே சிலர் வெடிகள் கூட போட்டார்கள், வாழ்த்து சொன்னார்கள், இது ஒரு மிக சிறப்பான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றன சொன்னார்கள். அந்த தண்டனை விதிக்கப்பட்டது நல்லதென்று சொன்னவர்கள் தங்களை ஒரு தடவை நினைத்துக் கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கும் இது போன்ற தண்டனைகள் இங்கே வழங்கப்பட வேண்டியவர்களாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இதுக்கெல்லாம் அப்பாலே ஜெயலலிதா அவர்கள் உள்ளே செல்வதும் இதன் மூலம் தமிழகத்திலே இருந்து இந்திய மத்திய அரசை வலியுறுத்தி நிற்க போகிற குரல் ஒன்று இருக்காது என்ற எண்ணத்தோடு நம்மவர்கள் சிந்தித்துத்தான் இந்த சட்டத்தை இவ்வளவு அவசரமாக, இது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கெசட் பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் இவ்வளவு வேகமாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. இன்றைக்கு காணி அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் காணி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு காணி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற உரத்த குரல் அங்கே இருக்கின்ற சகல தலைமைகளாலும், அரசியல் தலைமைகளாக இருந்தால் என்ன அல்லது தனிப்பட்ட தலைமைகளாக இருந்தால் அவர்கள் எல்லோரும் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், காணிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் அங்கே குடியமர்த்தப்பட வேண்டும் என்ற குரல் எழும்பிக் கொண்டிருக்கிற நிலையிலே அது குறித்த அந்த காணி சட்டங்களை உருவாக்காமல் புதிதாக ஒரு காணி சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் ஒன்றை நன்றாக நீங்கள் பாருங்கள், நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற உங்களுக்கு தெரியும், காணி சம்பந்தப்பட்ட விடயத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார், காணி அமைச்சர். இஸ் a devolved subject to the land minister. மினிஸ்டர் ஆஃப் லேண்ட்ஸ் இருக்கத்தக்கதாக காணி சட்டத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருப்பவர் யார் என்றால் நிதி திட்டமிடல் அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார்.
இது ஒரு புதுமையான விஷயம். நான் நினைக்கிறேன் ஐயா இங்கே அனந்தசங்கரி ஐயா அவர்கள் இருக்கார்கள், ஒரு பலத்த அரசியல்வாதி, பல தடவை நாடாளுமன்றத்தில் இருந்தவர். நிதி திட்டமிடல் அமைச்சராலே காணி சட்டத்தை கொண்டு வருகிறார். இது ஏன், இதன் பின்னணி என்ன என்பதை மிக தீவிரமாகவும் மிக ஆழமாகவும் ஆராய வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்று நான் உண்மையில என்ன சொன்ன ஒரு விஷயம் நீங்களே சொன்னதுதான். இன்றைக்கு நாங்கள் பல தமிழ் அரசியல்வாதிகள் இன்றைக்கு தான் இதை பார்த்து இப்படி ஒன்று வரப்போகிறது அறிந்திருப்பார்கள். இல்லை சில பார்லமெண்ட்டுக்கு வந்திருக்க மாட்டார்கள். இதில் இன்னொரு விடயம், 2 விடயம் கூட கேட்க வேண்டிய விடயங்கள் என்று சொன்னால், ஒன்று நீங்கள் இதில் விளங்கப்படுத்த வேண்டிய விடயம் என்றால், ஒன்று தெரியும் உங்களுக்கு, வேட்டி திசாநாயக் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கின்ற பொழுது தற்பொழுது இருக்கின்ற ஃபிஷரிஸ் மினிஸ்டர் ராஜித சேனாரட்ன அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் லேண்ட் மினிஸ்டராக இருந்தார். அப்பொழுது பேட்டி திசாநாயக் ஒரு எஸ்எல்பியின் அரசாங்கம் இருக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கத்திலே UMP இருந்தது. அதில் லேண்ட் மினிஸ்டர் இருந்தவர் அண்டாபுரத்தில் ஒரு காணியை பெற்றார் என்று சொல்வதற்காக கூறிய பொழுது இந்த ராஜித சேனாரட்னராக பேட்டி திசாநாயக் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது, உங்கள் மத்திய அரசாங்கம் என்னவாக இருந்தாலும் மாநிலத்திலே ப்ரொவின்சியல் கவுன்சிலை ஆண்டு கொண்டிருக்க பேட்டி திசாநாயக் அவர்களுக்கு தான் உரிமை இருக்கிறது. எனவே ராஜித சேனாவுக்கு உரிமை இல்லை என்ற தீர்ப்பு இந்த நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். ஆம், இதைவிட சந்திரிகா அம்மையார் அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்திலே வெஸ்டர்ன் ப்ரொவின்சிலே சில காணிகள் பைந்தளிக்கப்பட்டது பொழுது வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் அந்த காணியை பைந்தளித்த முறை பிழை, அங்கிருக்கிற வெஸ்டர்ன் ப்ரொவின்சிலே அந்த கேள்வியை அவர்கள் கேட்கவில்லை என்று வைத்த பொழுது சந்திரிகா அம்மையார் வழங்கப்பட்ட காணிகள் மறுக்கப்பட்டன. வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் முதலமைச்சர் அதுக்கு கன்சர்ன் லெட்டர் கொடுக்கவில்லை என்று. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது வடக்கோ கிழக்கோ அல்லது எங்க இருக்கிற ப்ரொவின்சியல் கவுன்சிலும் இருந்து முதலமைச்சரின் கன்சர்ன் எடுக்கப்படவில்லை. முதலாவது. 2வது விடயம் இந்த வெளிநாட்டவர்கள் காணியை ஏன் இவர்கள் கொண்டு வர்றார்கள் என்று யார் ஐயா வெளிநாட்டில் இந்த காணி வாங்குறது? வடக்கு கிழக்கு வாழ்ந்த தமிழர்கள் தான் இன்று அந்த காணிகளை அபகரிப்பதற்கான இன்று பல ஆராய்வுகள் நடக்கப்பட்டன. அந்த ஆராய்வுகளோட தெரிய வந்து என்ன, குடும்ப சிட்டி போன்ற ஹை செக்யூரிட்டி சோன்ல இருக்கிறவர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அரவாசிக்கான வெளிநாட்டில் இருக்கிறார். எனவே இந்த காணியை சுயரிப்புக்கு லேசான வழி என்ன, வெளிநாட்டவனுக்கு ஒன்று அவனுக்கு டுவல் சிட்டிசன் கொடுப்பதில்லை. அடுத்து அவனுக்கு காணியை வாங்கலான்னு சொன்னால் திட்டமிட்ட முறையிலே சட்ட ரீதியாக தமிழனை காணியற்றவனாக ஆக்குவதற்கான ஒரு சட்டம் தானே இது. நிச்சயமாக அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஏன்னு சொன்னா, ஒன்று அவனுக்கு இரட்டை பிரஜா உரிமை கொடுப்பதில்லை. இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் அரவாசி பேர் இரட்டா பிரஜா உரிமை, சில பேர் இந்தியா கொடுக்காதபடியே அஞ்சரிக்கணும், இல்லாட்டி இந்தியா சிட்டிசன்ஷிப் படுத்திருக்கணும் தமிழ் அரசியல்வாதிகள். ஆனால் எனவே அரசாங்கத்தில் இருக்கின்ற பிரதான அமைச்சர்கள் அரவாசி பேர் இரட்டை பிரஜா உரிமை பெற்றவர்கள், அமெரிக்காவிலேயோ பிரித்தானியாவிலேயோ பிரஜா உரிமை பெற்றவர்கள். எனவே ஆனால் தமிழனுக்கு இன்றைக்கு இரட்டை பிரஜா உரிமை இல்லை. அதோட இந்த காணிகளையும் கொடுப்பதனூடாக அவன் காணியை குத்தகைக்கும் கொடுக்க முடியாது, இருக்கு வாங்கவும் முடியாது. எனவே ஆட்டோமேட்டிக்கா வடக்கில் உள்ள தமிழர்களின் காணியை பறிப்பதற்கான மறைமுகமான ஒரு சட்டம். இந்த 2 விடயங்களை நீங்கள் விளக்கணும். ஆனந்த சங்கர் கூற அண்ணன் தம்பி, அண்ணன் இலங்கையில இருப்பார், தம்பி லண்டன்ல இருப்பார். அதே கூட அந்த காணிகளை மாற்றி எடுக்க நிலைமையா உருவாக கொண்டு வருது. இவனோட திட்டம் போட்டு ஒரு செயல் தான் எந்த தெளிவா தெரியுது. அண்ணன் தம்பி ஒரு ஆள் இலங்கையில் இருக்கிறார், அவர் இலங்கை பிறகு தம்பியா லண்டன் பிறகு அப்படி ஒரு பங்கு காணிங்க இருக்குங்க, அதை கூட விற்கலாது, வாங்கலாண்ட விற்க முடியாதானே. அந்த தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் இங்கே தருகின்றோம். இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்களுடைய கேள்விகளை நீங்கள் இங்க இருக்கின்ற சட்டத்தரணி ராஜகுலேந்திரன் அவர்களிடமும் ஆனந்த சங்கரி அவர்களிடமும் நீங்கள் கேட்கலாம். இந்த 2 விடயங்களையும் சற்று, அதாவது மாகாண சபைகளை கேட்காமல் காணிப்பறிவு அளித்த பொழுது 2 தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன உச்ச நீதிமன்றத்தினால். இதோட 3வது தீர்ப்பு நீங்கள் கூறிய விடயம் திவனமோல 3வது தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு அப்பால் இந்த சட்டத்திலே எங்கே இருக்கிறது, இந்த கெசட் நோட்டீஸிலே முதலமைச்சர்களிடம் ப்ரொவின்சிலே 10 மாகாண சபைகளிலும் இவர்கள் கன்சர்ன் எடுத்தாண்டதும் இல்லை. எனவே தீர்க்க, ஆனால் ஏன் இதை எந்த ஒரு தமிழ் தலைமையும் வழக்கு தாக்கல் செய்யவில்லை? ஒரு விடயம் சரி, தீர்ப்பு கிடைக்கிறது என்றது ஒரு விடயம். தீர்ப்பு இப்ப இன்றைக்கு ஜேவிபி சொல்லுது ஒரு பக்கம், நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கலாம் போகலாம், ஆனால் முயற்சி நாங்கள் தொடர்ந்து இந்த தமிழ் அரசியல் தலைமைகள் எல்லாம் நாங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இப்படியான விடயங்களை அரசு திட்டமிட்ட முறையில் செய்து கொண்டு போகிறது. சில வேளைகளில் அவர்கள் ஏதேனும் வழக்கை தாக்கல் செய்வதற்கான முனைப்புகள் இருக்கிறார்கள். நீங்கள் இப்ப சொன்னபடியா இன்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு போட்டாலும் நீங்க சொன்னபடியா இன்றைக்கு தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு 3000 முழக்கு போட்டு கதையாடிப்பட்டு 3000 முழக்கு போட்டு போட்டதான்
அது யாழ்ப்பாணம் ஒரு அரசியல் கட்சி. எந்த இல்ல, யாழ்ப்பாணம் தமிழக கட்சி கட்சியில யார் போட்டது? என்ன இல்ல அந்தந்த மக்கள் அந்தந்த மக்கள்கிட்ட சொந்தக்காரரை கொண்டு போடுவித்த வழக்கு எந்த இருக்கிறது. சட்டத்தணிகள் ஆஜராயினோர்? இல்ல யாழ்ப்பாணத்திலே இல்ல நீங்க உங்களோட ஒரு கேள்விக்கான பதில் என்னென்னால் இப்ப இந்த உண்மையில உங்களுக்கு நான் ஒரு வகையில் நன்றி கூற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு பாரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படியான பிரச்சனை வருகின்ற பொழுது சட்டத்தரணிகள் தாங்களாக போன்று வழக்கு தாக்கல் செய்வதை கண்டிருக்கின்றோம். நினைக்கிறேன் ஆனந்த சங்கரே டியூஎல்எஃபின் தலைவர்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சர் உரையாற்றுவார் என்று கூறுகின்ற பொழுது யுஎன்ல போய் வைகுந்ததாசன் அவர்கள் போய் 5 நிமிஷம் உரையாற்றிய வரலாறு இருக்கிறது. சரியோ, இப்படியான துணிஞ்ச சட்டத்தரணிகள் இருந்தார். ஆனால் தற்பொழுது பார்த்தீர்கள் பதுங்கிய சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். ஆனால் அதுக்குள் நீங்கள் இந்த மின்ன நிகழ்ச்சியில் இந்த கருத்தை கூறியதற்காக முதலாளர் ராஜகுலேந்திரன் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்று சொன்னால் இந்த சிவில் சமூகம், தமிழரின் சிவில் சமூகம் அன்று பேராசிரியர்களாக இருக்கட்டும் அல்லது சட்டத்தரணிகளாக இருக்கட்டும் துணிந்து கருத்துக்களை சொன்னார்கள். குட்டிமணி அவர்களுக்கு கூட துணிந்து வாதாடிய வழக்கறிஞர்கள் அன்று உண்மையில் துணிந்து வந்தார். வழக்கறிஞர்கள் துணிந்து வந்து வாதாட பயம், ஏன்னா வேற கேஸ் கிடைக்காது, உழைப்பு போயிடும். ஏன்னா எனக்கு தெரியும், இன்னும் இப்போ அரசியலில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி கூட முந்தி 60ஆம் ஆண்டு ஐந்தாவடி போராட்டம் நடந்த பொழுது 24 மணி நேரம் உள்ளுக்கு வச்சா தனக்கு கேஸுக்கு போயிலாண்டக்காண்டி திருவண்ணாமலையிலிருந்து வெளியில் வந்த அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். அமீன் அண்ட ஆனந்த சங்கரியா சிரிக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும் போல அவரை தெரியுங்க. அமீன் என்று சொல்லி ஒரு சட்டத்தரணியுடன் ஒரு ஏக்கல் அப்படியே வந்திருக்க வழியில் உங்களுக்கு தெரியும், உங்களோட நண்பன் சம்பந்தனையா கூட வெளியில வந்தவர். என்ன சொன்னால் 24 மணி உள்ளுக்கு இருந்தா பிராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி மற்ற எல்லாரையும் முள்ளுக்கு போட்டுட்டு அவர் வெளியில வந்து 60ஆம் ஆண்டு நடந்த அகிம்சை போராட்டத்துல நீங்க அதை மறக்கல. அதுதான் சிரிச்சீங்க. உண்மையில ஒரு வகையில நான் இப்படியான சிவில் சமூகங்களுக்கு வெளியில் வர வேண்டும், இப்படியானவர்கள் வழியில் வருவதன் ஊடாகத்தான் எமது சமூகம் எங்கே வந்து நீங்கள் பேசுகின்ற இந்த சட்டத்தை நீங்கள் முட்டு முழுதமாக இந்த பாராளுமன்ற உறுப்பினரிடம் தள்ளிவிடாதீர்கள். என்று சொன்னால் அங்க இருக்க பாராளுமன்றத்திலே சில நேர் சபாநாயகர் கூப்பிடுவார் பேரை, அந்த வேளையில அவர்கள் அங்க இருக்க மாட்டாங்க, அங்க இருப்பதில்லை. ஏன் சபாநாயகர் கூப்பிட்டு கேட்கிறார்கள் சில பேர். ஏன்னா ஏன் சபாநாயகர் கூப்பிடுறாரு கூட தெரியாது நிலைமையிலான் இருக்கிறோம் பாராளுமன்றத்தில் என்று சில பேர். எனவே நீங்கள் சட்டத்தரணிகளும் உண்மையில் வந்ததுக்கு உண்மையில் வர வேண்டும், இப்படி மற்றவர்களும் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அன்று துணிந்து, ஏன்னா உனது கடைசி ஆட்சி என்ன தூக்கிலிடப்பட்ட பொழுது குட்டிமணி சொன்னால் இந்த கண்ணை தானம் செய்யுங்கள், அந்த கண் தமிழத்தை பார்க்கணும் சொன்னான். அவனுக்கு வாதிட்ட சட்டத்தரணிகள் பலர் இருந்தார்கள், பிரபலமான சட்டத்தரணிகள். எனவே அந்த வகையில நீங்க வந்ததுக்கு நன்றி. இந்த 2 கேள்விக்கும் உங்களுடைய முதலாவது கேள்வி, இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது முறையா, கொண்டு வரப்படலாமா, முறையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? இந்த சட்டத்தை கசட் பண்ணிய பொழுது, வர்த்தமான பத்திரிகையிலே பிரசுரித்த பொழுது அது குறித்த தங்களுடைய ஆட்சேபனையை தெரிவித்து உயர் நீதிமன்றத்துக்கு செல்லலாம், இன்னமும் செல்லலாம். நாங்கள் நாளைக்கு சில ஆக்களுக்கு வந்து ஒரு தயக்கம் பெறும். இப்ப இதுதானே இப்ப அரசியல் என்றது ஒரு பிழைப்பா போயிட்டு, அப்ப நாளைக்கு ராஜகுலேந்திரன் இப்படி சொல்லிட்டாரு காரணத்தாலும் தாரா சட்டத்தரணிகள் இருக்கிற சட்டத்தரணிகள் போய் வழக்கு தாக்கல் செய்யட்டும் என்ற காரணத்தை நாங்கள் இதை நடத்துறோம். நீங்கள் தூங்குற மாதிரி நடிக்கிறவர்களை எழுப்புறது கஷ்டம், தூங்குறவர்களே எழுப்பலாம். எனவே தூங்க நடிக்கிறார்கள், உங்களை வச்சு எழுப்ப பார்க்கிறோம். இப்ப நாங்கள் 3 பேருமே ஒன்று ஒத்துக்கொண்டோம். இன்றைக்கு வெளிநாட்டு பிரஜை என்று இலங்கையில் சொல்லப்படுபவன் யார் என்றால் வடக்கு கிழக்கிலே வாழ்ந்த தமிழன். அதான் உண்மை. இன்றைக்கு எவனவனெல்லாம் இடம்பெயர்ந்து போனானோ அவனவனுடைய இடங்களை பற்றிய ஒரு சட்டமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் அப்படி நீங்க முட்டுமுழுதான் கொண்ட தமிழருக்கு எதிரான ஒரு சட்டமாக தான் நீங்க பார்க்கணும். சுருக்கமாக அதை சொல்ல நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கோணி 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 கொண்டு தமிழருக்கு எதிரான சட்டம் இது என்றால் இதுல சொல்லுகிறார்கள், இலங்கையில இருக்கிற அரச காணியான என்ன, தனியார் காணியானால் என்ன, அதனை வெளிநாட்டுவர் ஒருவருக்கு அது வெளிநாட்டவர் ஒருவர் 50% மேல பங்கு வைத்திருக்கிற கம்பெனி ஒன்றுக்கு அதான் சொல்றார். இதனுடைய 2வது பிரிவு, அதாவது பேர் சொன்னதுக்கு அடுத்த பிரிவாக சொல்லுகிறார், இது யாருக்கு செல்லாதன். இச்சட்டம் வேறு ஏதேனும் எழுத்திலான சட்டத்தில் முரணாக ஏதேனும் ஏற்பாடு எவ்வாறு இருப்பினும் இலங்கையில் அமைந்துள்ள ஏதேனும் காணியின் உரித்து கைமாற்றமானது அத்தகைய கைமாற்றம் வெளிநாட்டவர் ஒருவருக்கென இருந்தால்
அல்லது கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் இலங்கையில் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியில் எவையேனும் வெளிநாட்டு பங்கு வைத்திருக்கையானது 50% அல்லது அதற்கு மேலுள்ள இடத்து அத்தகைய கம்பெனி ஒன்றுக்கென இருந்தால் அல்லது வெளிநாட்டு கம்பெனி ஒன்றுக்கென இருந்தால் 3ஆம் பிரிவில் ஏற்பாடு செய்யப்பட்டவாறு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தால் அன்றி தடை செய்யப்படுதல் வேண்டும். இந்த 2ஆம் பிரிவு தான் இந்த சட்டத்திட்டம் முழுவதும். அதில் சொல்லுகிறார்கள், வெளிநாட்டு பிரஜை ஒருவருக்கு காணி ஒன்றை நீங்கள் கைமாற்றம் செய்ய முடியாது. ஆனால் சில தவிர்ப்புகள் விலக்களிப்புகள் தந்திருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். விலக்களிப்புகள் என்று இப்ப சொல்றது விலக்களிப்பு என்றால் என்ன மாதிரியான விலக்களிப்பு என்று தெரியும். இப்ப நான் இந்த கையை செய்கிற மாதிரியான விலக்களிப்பு தான் விலக்களிப்பை ஒழிய நீதியான நியாயமான விலக்களிப்பு அல்ல. இப்ப உங்களுக்கு ஒன்றில் ஒரு அமைச்சர் அரசில் இருக்கிற அமைச்சரோடு அல்லது போனால் அவருடைய தரகரோடு உங்களுக்கு உறவு இருந்தால் இந்த விலக்களிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை என்றால் இல்லை. ஆகவே இந்த சட்டம் ஒட்டுமொத்தமாக அவசரமாக நான் ஏற்கனவே சொன்னதை போல காணி குறித்த பலர் அந்தரித்துக் கொண்டிருக்கிற தமிழர்கள் காணிகளே இல்லாமல் தன்னுடைய காணியை எங்கே இருக்குன்னு தேடிப்பிடிக்க முடியாமல் தன்னுடைய காணியிலே இருந்து தூக்கி எறியப்பட்டு இன்னொரு இடத்திலே கொண்டு போய் நடப்படுகிற நிலையில் அவனுடைய காணி இன்னைக்கு வன்னி எடுத்துக்கொண்டால் முல்லைத்தீவிலே இந்த ஆயிரக்கணக்கான மக்கள். ஹலோ, வணக்கம். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய பழைய குடி நிலங்களிலே போய் குந்தியிருக்க முடியாத நிலையிலே ஆக்கப்பட்டிருக்கார்கள். இவர்கள் குறித்த ஒரு சட்டத்தை ஆக்காமல் நான் அண்மையிலே அறிந்தேன். ரவு ஹக்கீம் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த ஆட்சி உரிமை சட்டத்திற்கான ஓராண்டு விலக்களிப்பு சட்டம் இப்பொழுது தள்ளி வைத்திருப்பதாக நான் அறிகிறேன். அதிமேதக ஜனதாதள அவர்களுடைய மறைமுகமான தலையீட்டினாலே. என்று சொன்னால் அதில் உண்மையில் பார்லமெண்டத்தில் எல்லாரும் எதிர்த்தோம். எல்லாரும் எதிர்த்ததற்கு காரணம் என்று சொன்னால் காலம் மாத்திரமல்ல, அதில் பாரிய சிக்கல் வருகிறது. அந்த சிக்கலை உங்களை பார்த்தீங்கன்னா அந்த இதன் மூடாக இன்று மட்டக்களப்பிலே தமிழரின் காணிகளில் முஸ்லீம்களும் முஸ்லீம்களின் காணிலும் தமிழர்களும் இருக்கிறார்கள். எனவே ஒரு தடவை வழக்கு தாக்கல் ஒரு தமிழருக்கு எதிராக வைப்பார் அல்லது முஸ்லீமுக்கு எதிராக வைப்பார். அங்க ஒரு முஸ்லீம் தமிழ் பிரச்சனை வரும். இன்று கிளிநொச்சி மாவட்டத்திலே நல்ல வடிவா தெரியும் இந்த டிஎல்எஃப் தலைவருக்கு பலற்ற அங்கே வடக்கில் இருக்கிற தமிழர்கள் காந்தியம் போன்ற மூவங்களின் ஊடாக இந்தியா, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு அப்பால் நுவரேலியா, ஹட்டன், பதுல, பண்டாரவர வந்த அவருக்கும் இன்றைக்கு கிளிநொச்சியில காணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்து இன்றைக்கு 25-30 வருஷமாக வருகிறேன் தர்மபுரம் போன்ற பிரதேசங்கள். அப்பொழுது இந்த சட்டம் வருவதனூடாக கொடுத்தது நீ அப்ப கொடுத்து இருந்தவர்கள் இதை விட முல்லைத்தீவிலே இருக்கிறார்கள், வவுனியாவில் இருக்கிறார்கள். எனவே இந்த சட்டம் வருவதனூடாக அந்த உரிமையாளர் நாளைக்கு கேண்டாலியோ லண்டன்ல வந்து சொன்னாராக இருந்தால் இந்த காணில 30 வருஷமாக இருந்தவர், ஆனால் நான் இப்ப இந்த காணில இருக்க போன்னு சொன்னால் இந்த ரவுஃப் ஹக்கீம் கொண்ட சட்டத்தினூடாக அந்த மலையத்தில் இருந்து 83ஆம் ஆண்டு விரட்டி எடுக்கப்பட்டவர்கள், 78ஆம் ஆண்டு விரட்டி எடுக்கப்பட்டவர்கள் 30 வருஷங்களாக தென்னை மரங்களை நட்டு வாழை மரங்களை நட்டு கிணத்தை தோண்டி கட்டினவங்க எல்லாம் வீட்டை விட்டு போண்டி வருமோ இல்லையோ? அப்ப அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கு எங்கேயாக காணி கொடுப்பதற்கு ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த ஏற்பாடு செய்யவில்லை. அந்த ஏற்பாடு இல்லை. அப்ப அதனால் நாங்கள் பலர் பார்லமெண்டத்தில் இதை எதிர்த்து பேசியதுண்டு. இது வந்து மலைய மக்களை கிளிநொச்சியில் இருந்து விரட்டுகின்ற பொழுது அவர்கள் அங்கு எங்கிருந்து செல்வது, வவுனியாவிலிருந்து மலைய மக்கள் எங்கு செல்வது. எனவே இந்த அந்த திட்டத்தில் அது 1 வருஷத்துக்குள் அவர்கள் கேஸை வைக்க வேண்டும். கேஸ் அதுவும் அந்த சட்டம் வடக்கில் இருக்கிற அதுதான் வந்திருக்கிறது. இதை விட விடுதலை புலிகள் தங்கள் போராளிகளாக இருந்தவர்கள் மாவீர குடும்பங்களுக்கு காணிகளை வழங்கி இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் இருந்தவர்களையும் உடனடியாக விலக்குவதற்கான ஒரு ஏற்பாடாகவும் இது அமையாது. அதற்காகத்தான் அவங்க போட்டிருக்கின்றார், பயங்கரவாதிகளினால் பகிர்ந்தளிக்கப்பட்ட காணிகள் என்ற ஒரு பதத்தினை அந்த சட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. எனவே இது குட்டுமொத்தமாக தமிழர்களுக்குள், தமிழ் பேசும் மக்களுக்குள் ஒரு பிரச்சனையை உருவாக்குற, மலைய மக்களுக்கு பிரச்சனை உருவாக்குற, முஸ்லீம் மக்களுக்கு தமிழர்களும் பிரச்சனை உருவாக்குற ஒரு சட்டமாகத்தான் அதை பார்த்தோன்னா அது பாரிய ஒரு பூதாரமாக வெடித்திருந்தது. அதை விட அவர் முதலாதாரம் தடை போட்டதுக்கு காரணம் என்று அவர் அதில் ஆயுதக்குழு ஒன்று போட்டிருந்தார். எனவே ஆயுதக்குழு ஒன்று போடுற நேரம் டக்ளஸ் தேவானந்தா சிறிய தியேட்டர்ல இருக்கிற பிரச்சனையும் இருந்தானே. அப்ப அதோட டக்ளஸ் தேவானந்தா பயந்து விட்டார், ஆயுதக்குழு ஒன்று போடவுன்னா பயங்கரவாதி என்று போடுங்கள், அப்ப நான் ஒரு அமைச்சர், நான் அதில் இல்லைன்னு வருவார் என்று. அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து எதிர்கட்சியில் இருந்த அனைவரும் சேர்ந்து இதை ஐக்கிய தேசிய கட்சி எல்லாம் சேர்ந்து இந்த சட்டம் வந்தால் மலைய மக்களுக்கும் பிரச்சனை வரும், முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை வரும், தமிழருக்கும் பிரச்சனை வரும், அந்த சட்டத்தை தாரமாறி விவாதித்தனால் உண்மையில் அதை ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் சமர்ப்பிக்கின்ற பொழுது அவர் நன்றி சொன்னது சுமந்திரன் அவர்களுக்கு. பார்லமெண்டத்திலே அந்த சமர்ப்பித்து சுமந்திரன் நானும் சேர்ந்தான் இதை உருவாக்கினாங்கள் என்று சொன்னவர். ஆனால் பேருந்து சுமந்திரனாலும் அதை காப்பாற்ற முடியலாத நிலைமைக்கு போயிட்டார் என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து அதில் உள்ள ஓட்டைகளை
பாராளுமன்றத்திலே சொன்னவுடன் சுமந்திரன் அவர்களும் கையை கழுவி விட்டார் ரவுஃப் ஹக்கீமை. அதனுடன் ரவுஃப் ஹக்கீம் உடனே அதை தற்பொழுது பின்தங்கிய ஒரு நிலைமையில் வைத்திருக்கிறார். அதை நீ யாரும் தெரியாமல் இப்படித்தானே என்ன கஷினோ பில்லும் பாடுறது, யாரும் தெரியாமல் கொண்டு வர தெரியவில்லை. ஆனால் இதில் உங்களுக்கு ரெண்டாவது விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து நீங்கள் அந்த வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்களை ஒதுக்குகின்ற, ரெண்டாவதாக அந்த மாகாண சபைக்கான காணி அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தொட்டு சென்றீர்கள். இன்று ஜெயலலிதா அவர்களின் கைகள் கட்டப்பட்டதன் பின்பு அதுக்கு வரைக்கும் முன்பு நான் இவரிடம் செல்ல வேண்டும் நிச்சயமாக. ரெண்டாவது விஷயம் ஒன்று வந்து முதலாவது நான் உடன் கேட்கின்ற கேள்வி என்று சொன்னால், தந்தை செல்வாவாக இருக்கட்டும் அல்லது எதிர்க்கட்சி தலைவர் அமுதலிங்கமாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு தலைமைகளை சந்தித்து அவர்களின் ஊடாக டெல்லி தலைமைகளை சந்திப்பது வழக்கமாக இருந்தது. உங்களுக்கு அதில் நல்ல அனுபவம் இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டின் அரசியல் டெல்லிக்கு தேவை. அந்த அழுத்தம் காரணமாக எம்ஜி ராமச்சந்திரனோ கருணாநிதியோ அவர்கள் பேசுவதை கேட்டார்கள். ஆனால் இப்பொழுதும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பை பார்த்தால் டெல்லிக்கு போய் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வாருங்கள். முந்தி நீங்கள் தந்தை செல்வா இருக்கிற நேரம் மெட்ராஸுக்கு போய் மெட்ராஸ்ல இருந்து லோக்கல் பிளைட்ல போனீங்க டெல்லிக்கு. அமுதலிங்கமே எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிற நேரம் இங்கிருந்து இந்தியாவுக்கு போய் அல்லது தோணியில போய் மெட்ராஸ் டு டெல்லிக்கு போனீங்க பிளைட்ல. ஆனா இப்படி ஒரு புதிய ஒரு இதொன்று வந்திருக்குங்க, டெல்லிக்கு போய் மெட்ராஸுக்கு வர ஒரு நிலைமை உண்டை. நீங்கள் சொல்றது எனக்கு தமிழ் தலைமைகளை பற்றி குறிப்பாக நீங்கள் தான் சொல்றாரு. இல்ல நீங்க உங்களை சொல்லல, உங்களுக்கு இப்ப நீங்க அதுல போகல தானே. ஆனா நீங்க சேர்ந்து இருக்கிற அந்த தமிழ் தேசிய பற்றி சொல்லுங்க. இல்ல நான் சேர்ந்து இருக்கேன். இல்ல என்ன அது அது சும்மா நான் சும்மாவே கொஞ்சம் அப்புறம் காமன் ஒழிய நீங்களும் எல்லாரும் ஒரு விஷயம் தெளிவாக ஆகணும். 5 வருஷமாக இன்று வரைக்கும் யாராவது என்னோட அரசியல் பேசல. இந்த டிஎன்ஏ இருக்கு சும்மா பாவிச்சிருக்காங்க. கூட்டத்தில் வாங்க பேசணும், போய் வாங்கணும், முட்டத்தரமா பே போட்டு வந்திருக்கோம் ஒழிய ஒரு விஷயம் தன்னும் இன்று வரைக்கும் என்னோட பேசல. கலந்தாலோசிக்க ஒருத்தர் சொல்லுவார், அவர் நாங்கள் போய் நிப்பாட்டணும். ஒருத்தர் இங்க எல்லாரும் தலைவர் தானே, டிஎன்ஏல உள்ள எல்லாரும் தலைவர்கள். ஒரு சொல்லுவார், அவர் எப்போ நிப்பாட்டிட்டே வந்துவார். எப்ப நிப்பாட்டினா தெரியாது. என்ன மாகாண சபையில் தேசிய கூட்டமைப்புல கேட்டீங்க. ஐயோ அதான் நான் செய்த பாவம், அதான். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அரசியல்வாதியா இருந்தோம். எந்த பழுத்த அரசியல்வாதியே எப்படி புளிஞ்செடுத்தாங்கன்னு சொல்லி மக்கள் இல்லையே, சொல்ல இல்லையே, பேப்பர்கார சொல்ல இல்லையே. நீங்க அந்த நாளையில வந்த பேப்பர்ல பார்க்கணும். என்னை பற்றி ஒரு நியூஸும் இருக்காது. தலைவர்களை வந்து அங்க எனக்கு மாறா பேசுகிறார்கள். இது ஒன்றும் விசாரிக்கப்படவில்லை. இந்த பெரிய பெரிய எழுத்தாளர்கள் 4-5 பேர் வச்சுக்கணும். சில பத்திரிகைகள் 4-5 எழுத்தாளர் திருப்பி அவைய பற்றி அழுகிறது. ஒற்றுமை பற்றி பேசுகிறார்கள், எந்த பேர் வராது. அப்படி நீங்கள் என்னோட அனுதாபத்தோடு பார்க்க வேண்டிய இடத்துல என்ன குற்றவாளியாக கூடாது. நீங்கள் உங்களை குற்றவாளி உங்களுக்கு இப்ப நாங்க சரி அதை விடுங்களேன். சரி அதெல்லாம் விட்டுடுவோம். சரி நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே விடுவோம். நான் கூட புதுசா கேட்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச இவர் சொன்ன பாசையில, ராஜகுலேந்திரன் சொன்ன பாசையில பழுத்த அரசியல்வாதி என்ற ரீதியில தந்தை செல்வா அவர்கள் மெட்ராஸுக்கு போய் மெட்ராஸ் இருக்கிற தலைமைகள் அந்நேரம் இந்த 8 கோடி மக்களை வைத்து பேரம் பேசி இந்திய தலைமைகளை தமது எமக்கு பேரம் பேச வைத்தார். அமுதலிங்கம் ஐயா எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மெட்ராஸுக்கு போய் மெட்ராஸிலிருந்து டெல்லிக்கு போய் செய்தார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தலைமைகள், தமிழ் தலைமைகள் டெல்லிக்கு போய் டெல்லியிலிருந்து மெட்ராஸுக்கு வருது. அப்ப டெல்லி மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு அக்கறையா பார்க்குமா, இல்ல இலங்கையில இருக்கிற அக்கறையா? இதை நீங்கள் டிஎன்ஏ இல்ல விடுங்கோ. நீங்கள் ஒரு அனுபவம் மிக்க அந்த செல்வநாயம் காலத்தில் நடந்தது உங்களுக்கு தெரியும். அமுதலிங்கம் காலத்தில் என்ன நடந்தது தெரியும். நீங்களும் ஒரு வண்ணத பங்காளியா இருந்தீங்க, சரியா இருந்தீங்க. அந்த வகையிலே இது எப்படி சாத்தியப்படும்? எனவே நீங்கள் தமிழ் மக்களுக்கு தீர்வுகளை தருவதற்கு பதிலாக நீங்களே தமிழ் மக்களின் அரசியல் காய் நகர்த்தலை தோண்டி புதை குளிக்கின்ற வேலைகள் எல்லாம் நீங்களே செய்கிறீர்கள். தலைமை நீங்கள் இல்லையா? நீங்களே இல்லை. ஓகே ஓகே. உங்களோட தலைமைகள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வகையில் இருப்போமே, சம்பந்தன் ஐயா உங்களோட இருந்தவர், மாவேசீனார் ஐயா உங்களோட இருந்தவர், ஒரு டிஎல்எஃப் இன்றைக்கு வேறவையா இருக்கு. ஆனால் இந்த பாசறையில் வளர்ந்தவர்கள், இந்த பாசறையில் வளர்ந்தவர் இன்றைக்கு அடைக்கலன் ஐயாக்கு கோட்டை போட்டு கூட்டிட்டு போனா போல அடைக்கலன் ஐயா அங்க கதைக்கிற போறதும் அவருக்கு என்ன கதைக்கிறது அங்க விளங்காது. அவரங்க இருப்பாருங்க, சரி வச்சிருப்பாரு. மற்றபடி அவர் எங்க போய் அடைக்கலன் ஒண்ணு பேச போறது இல்லையே.
அவர் சும்மா அதில் இருப்பார், கோட்டை போட்டுக்கொண்டு அவர் இருப்பார். இப்போ அவருக்கு பேர்ந்து தான் யாரும் முறை சொல்லுவார் என்ன பேசப்பட்ட விடயமண்டு. அப்போ அது வேற விடயம். இப்போ நான் என்ன உங்களுடையவர்கள் தானே தலைமை தாங்குகிறார்கள் என்று, உங்களோட இருந்தவர்கள், உங்களுடைய சகாக்கள். இப்போ இன்றைக்கு இப்போ சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார், எனக்கும் இந்த தமிழ் தேசிய கூட்டம் நடக்கின்ற விடயங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று. உங்களுக்கு தெரியும் அது. எனவே அங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடன் இருந்த சகாக்கள், உண்டாக இருந்த சகாக்கள் ஏன் இப்படி மத்திய அரசாங்கம் என்றுமே எமக்கு சார்பான தீர்வுகளை கொடுத்தது மாகாண அந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் அழுத்தத்தை கொண்டு. எனவே இது இன்னும் தமிழர்களை சர்வதேசத்திலிருந்து அந்நியப்படுத்துகின்ற நடவடிக்கை அல்லவா? அது தமிழ்நாட்டு தலைமைகள் இல்லாமல் நாங்கள் நேரடியாக பேசுகிறோம். பாருங்கள், மோடி அவர்கள் ஜனாதிபதி அவர்களை ஓப்பனிங், அதாவது பிரதம மந்திரி பதவியேற்பில் சந்திக்கிறார். அப்பொழுது சொல்றார் 13வது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த சொல்லி. ஆனால் உங்களோட நண்பர் சம்பந்தனையா போய் சந்திச்சுட்டு வந்தவர் அதுக்கு பிறகு நியூயார்க்ல சந்திக்கிறார் ஜனாதிபதி மோடி. 13வது திருத்தப்படியே கதைக்கல. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்திக்க முதல் ஜெயலலிதாவின் அழுத்தம் காரணமாக 13வது திருத்தத்தை பேசினவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திக்க வேண்டி 13வது திருத்தத்தை அவரே மறந்துட்டார். இப்படியும் பார்க்கலாமே. விட்டு ஓடின சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இப்ப நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறீங்க, என்னோட ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கணும். நான் உங்களை விட்டுட்டு இவர்கிட்ட போயிட்டு வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப நாங்கள் எங்கள்கிட்ட தப்ப வச்சுக்கொண்டு மற்ற குற்றம் சொல்ல முடியாது. இந்தியாவிட்ட பொறுப்பு கொடுத்து இந்தியா உலகம் எத்தனை வருஷம் திருமதி இந்திரா காந்தி காலத்திலேருந்து இந்தியா தான் எங்களுடைய பேச்சை பற்றி பேசிக்கொண்டு வருது. ஏன் சவுத் ஆப்பிரிக்கா போனீங்க? ஏன் இங்கிருந்து உண்டு டெல்லி போறது, மெட்ராஸுக்கு போறது இல்லை, டெல்லியில வந்து ஓடுறது என்ன விஸ்வநாத மகன்கிட்ட பேருந்து ஓடி ஆறுது, பேருந்து போறது அங்க இந்திய அரசாங்கம் ஒண்ணு செய்திருக்கேன். அப்ப இங்க உள்ள நீங்க சொல்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுவரைக்கும் சம்பந்தனையா தண்ட வாயால ஒரு இடத்திலும் சொல்லல இந்தியா எங்களுக்கு ஒண்ணும் செய்யாதுன்ற, ஒரு இடத்திலும் சொல்லல. நீங்க இல்ல ஒரு இடத்திலும் சொல்லல. அதாவது சம்பந்தனையாவோ மாவ சேனாரையாவோ ஒரு இடத்திலும் சொல்லல இந்தியா எங்களுக்கு ஒண்ணு இன்னும் சொல்லி கொண்டிருக்கோம் இந்தியா செய்யும். நான் சொல்றேன் கொஞ்சம், நீங்க சம்பந்தம் சொல்லல ஜனதான் சொல்ல இல்ல. எத்தனை பேர் இந்தியாங்களுக்கு முதல குத்தி போட்டுன்னு சொல்லி நானும் மக்கள் சொல்லினேன், என்னுடைய மக்கள் சொல்லி மக்கள் சொல்லி இல்ல அவன் சகபாடியை சொல்லினேன் ஒன்று. ரெண்டாவது நான் சொல்ற குற்றாட்டு அது இல்லை, இவர்கிட்ட கொடுத்து இவர் லாயர், இவர்கிட்ட நான் ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டேன். நான் இவரை விட்டுட்டு வந்து உங்களோட விட்டு விடலாமா? மற்ற போய் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கானே உங்களுக்கு இல்ல இல்ல இதுதான் எங்களுக்கு கிடைச்ச கடை சந்தர்ப்பம் ஒரு தலைவர் சொல்லி இருக்கிறேன் எங்களுக்கு இல்ல. ஆனால் இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்குமே என்று இவர் ஒரு லோயர் என்று நீங்க சொன்னீங்கன்னு, இவர் போய் கோர்ட்ஸ்ல வந்து ஒரு தீர்ப்பு எடுத்துட்டார். அந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? நீதிமன்றத்துக்கு இருக்கு. அதே மாதிரி இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியும் இலங்கை ஜனாதிபதி ஜிஆர் ஜெயவர்தனன் சைன் வச்ச ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை இந்தியாவுக்கு இருக்கு. ஆனால் விடுதலை புலிகள் இருக்கின்ற பொழுது நாங்கள் 13 அமல்படுத்துவோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த இந்தியா இன்றைக்கு வாய்மூடி மௌனியா இருந்து கொண்டு மீண்டும் நாங்கள் தான் பிளவிட்டோம் என்று எந்த கருத்து கூற முடியும்? அவர் வந்து திருவோணமலை ஹாபர் உங்களுக்கு தெரியும், இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே திருவோணமலை ஹாபர் வந்து இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதுமறையும் அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு க்ளோஸ் என்ன சொல்லப்படுகிறது, இந்தியாவின் கன்சர்ன் இல்லாமல் நீங்கள் வேற நாட்டை கொடுக்க முடியாது. திருவோணமலை ஹாபர் இலங்கைக்கு சொந்தம், என்னத்துக்கு இந்தியாவை கேட்கணும். எனவே விடுதலை புலிகளின் பலத்தை பாவித்து திருவோணமலை ஹாபரை அவங்க எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இன்று வரை இந்தியன் ஐஓசி தான் அங்கே இருக்கிறது. அந்த அக்ரிமெண்ட் இந்திய அரசாங்கம் நல்லா அமல்படுத்துது. நல்லா அமல்படுது. நான் என்ன கேட்கணும் சொன்னால் என்ன இந்தியாக்காரனை கதைக்காரு இல்ல, நான் உங்களை இந்தியா இலங்கை என்னுடைய கேள்வி என்னன்னா கடமை ஏன் நீங்கள் அவைய கடமையை சொல்றீங்களா? இல்ல அதான் நீங்க சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், 13ஆம் திருத்த சட்டத்திற்கு மூலகர்த்தா யார்? இவர் கேட்கிறதா இந்த கேள்வி உண்மையில என்ன சொன்னால் 13ஆம் திருத்த சட்டம் வருவதற்கு மூலகர்த்தா யார்? இந்தியா. அப்ப அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? இந்தியாவுடைய. இந்தியா அந்த கடமையை முறையுற நிறைவேற்றியதா? இல்ல, நிறைவேற்றவில்லை. என்னுடைய கேள்வி, அந்த இந்தியாவுக்கு சில முட்டுக்கட்டை நாங்களும் கொடுத்துருக்கோம். என்ன நாங்கள் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருந்தா சொல்ல முடியாது. ஏனென்றால் ஐயா ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும்,
இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னர் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான ஒப்பந்தம் ஒன்று எழுதப்பட்டது. அந்த ஒப்பந்தம் ஏன் உருவாக்கப்பட்டது? இந்தியாவினுடைய நன்மைக்காகவும் இலங்கையினுடைய இறையாண்மைக்காகவும் என்று சொல்லப்பட்டு ஜெயா ஜவான் அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய தலையடியை தவிர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த அது சரி. அதான் சொல்றேன். 13ஆம் திருத்த சட்டம் ஒன்றை கொண்டு வந்து தமிழர்களுடைய உரிமையை அல்லது அதிகார பகிர்வு செய்ய நோக்கம் வரைக்கும் இருக்கல. அப்ப மூலகர்த்தாவாக இருந்த இந்த வடக்கு கிழக்கு இணைந்த மேர்ஜ் பண்ணி ஒன்றை கொடுத்தவர்கள் இந்தியாவோட இணங்கித்தான் செய்யப்பட்டது. அது பிரிக்கப்பட்ட பொழுது கூட அது நீதிமன்றால பிரித்தார்களோ இல்லைன்றது வேற விஷயம். ஆனால் அது சம்பந்தமாக இந்திய அரசு எவ்விதமான குரலையும் எழுப்பவில்லை. அப்படியான இடத்துல சம்பந்தன் நம்பிக்கைகளை இழந்து அங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாரு, அங்க போறாரு, நாங்க தப்புன்னு சொல்லல. போயில அவர் ஒரு நாள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ராஜகுலேந்திரன் அவர்களே, எனக்கு தெரியும் அவங்களோட பிள்ளைகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவளை பேட்ட குடும்பமும் இந்தியாலாம் இருக்கு. எனவே ஒரு நாளும் இந்தியாவை எதிர்த்து பேச போறது இல்லை, சரியா? ஆனா மக்கள் பேசுகிறார்கள், மக்களுக்கு வந்து மக்கள் பேசுகிறார்கள், மக்கள் வெறுப்படைந்து விட்டார்கள். ஆனால் பழைய அதாவது இல்ல இந்திய அரசாங்கம் தான் செய்யணும், இந்திய அரசாங்கத்தை நல்ல ஒரு முறை. இந்த முழு பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்லுவதானால் இந்த முழு பிரச்சனைக்கும் அடிநாதமும் ஆதார சுருதியும் இந்தியா என்றால் நீங்கள் யாரும் மறுத்துவிட முடியாது. இந்தியா தான் செய்யணும். அதை விட உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு சட்டத்திறனை. இன்றைக்கு சர்வதேச ஒப்பந்தத்தொண்டை இலங்கை அரசாங்கம் ஜெயவர்தனா ராஜீவ்காந்தியோட சைன் வைக்கிறான்னு, அதாவது ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை, ஒரு கொமர்ஷியல் அக்ரிமெண்ட் வச்சு போட்டு இன்றைக்கு வந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொன்னா அது ஜிஆர் விஜய் ஒப்பந்தம் எனக்கு வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் அவர் போய் இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போனால் ஆர்பிட்ரேஷன் போய் சார்வினிட்டி ஃபால்ட், நிச்சயமாக சார்வினிட்டி ஃபால்ட். ஏனென்றால் இதுல வந்து அமுதலிங்கமும் ஜிஆர் ஜெயவர்தனாவும் ஒப்பந்தம் இல்ல, பிரபாகரன் நாடுகள் செய்கிற 2 நாடு. அப்பொழுது இங்கு சார்வினிட்டி ஃபால்ட்டை நீதிமன்றத்துக்கு செய்ய வேண்டியவர் தமிழ் தரப்பு போக முடியாது. ஏன்னா we are not party to the agreement. அப்ப party to agreement வந்து இந்தியா யார் வயலேட் பண்ணது? இலங்கை அரசாங்கம். then India has to go to international court. So why? and அதை விட நல்ல உதாரணத்தை எடுக்கலாம். இந்திரா காந்தியும் ஸ்ரீமதி மிஸ்ஸஸ் பண்டாரநாயகம் பிரச்சனை இந்தியா எவ்வளவு உறுதியா நிற்கிறேன். நீ இங்க அங்க போகக்கூட மட்டும் அங்க நீ மீன் பிடிக்கக்கூடாது சொல்லி தான் கிடையாது. இலங்கை அரசாங்கத்தோட முரண்படக்கூடாது ஒப்பந்தம், 2 நாடுகள் ஒப்பந்தம், அதை அமுல்படுத்துற இந்தியா இதே அமுல்படுத்துறதுக்கு அக்கறை காட்டுது. நான் அதுக்கு பதில் சொல்லல. நானும் உங்களை புரிஞ்சு கேட்கிறேன், ஏன் அக்கறை காட்டுன்னு கேட்கிறேன். நான் தான் கேட்டு இன்னொரு விடயம் என்று சொன்னால் இன்றைக்கு பல அனுபவங்களையும் பல வரலாற்றையும் உங்களுக்கு தெரிந்தவர். எனக்கு 2 கேள்விக்கும் உங்கள்கிட்ட பதில் வேணும். ஒன்று வந்து என்ன சரியா மாற்ற இல்லை, நீங்க தெரிஞ்சதை உங்களை மாற்ற இல்லை என்ற நோக்கம் இல்ல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் தானே இன்னைக்கு செல்வநாயகம் அவர்கள் எப்படி இந்தியாவை அழகாக ஹேண்டில் பண்ணார், அமுதலிங்கம் எவ்வளவு அழகாக ஹேண்டில் பண்ணார். ஆனால் அதுக்கு காரணம் தமிழ்நாட்டின் பலம் உங்களோட இருந்தது. இன்றைக்கு பாருங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்க போனா தமிழ்நாட்டுக்கு 39 ஆசனங்களை 37 ஆசனங்களை கொண்ட ஏடிஎம்கே உங்களை சந்திக்க மாட்டேன்னு சொல்லுது. உங்களை இல்ல, நீங்க அதுக்கு தான் எப்படி உங்களோட இருந்த நண்பர்களை, உங்களோட நண்பர்களை, சரி உங்களோட நண்பர்கள் இல்ல, சரி உங்களோட சகாக்களை, சரி உங்களோட சகாக்களும் இல்ல, உங்களோட பழைய டிவிஎல்எஃப்ல இருந்தவர்களை உங்களோட வர இருந்தாங்களே சந்திக்கணும் இல்லை. காரணம் என்ன? அப்பொழுது நீங்கள் இன்றைக்கு அந்த அவர்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு கணக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு இந்த மின்னல்ல கொண்டு அங்க 3 லட்சம் ஜனம் இருக்குன்னு நீங்க சொல்ல ஜனாதிபதிக்கு முன்னால, சரியா 3 லட்சம் ஜனம் இருக்குன்னு டக்ளஸ் தேவானந்தா சொன்னவர் 76 ஜனம் இருக்கு சொன்னவரை சொல்லலையோ? இல்ல அவர் ஜனாதிபதி இவர் என்ன சொன்னார்? டக்ளஸ் என்ன சொன்னார்? என்னோட பழைய ரெக்கார்டிங் இருக்கு, அடுத்த நான் பிளே பண்றேன், நீங்க காய்ச்ச கதை இல்ல. டக்ளஸ் சொன்னா தெரியல, அதான் அந்த பழைய ரெக்கார்ட் இருக்குது. நான் ஒரு கருத்துவாதம் வந்தது, எண்ணிக்கையாலே இல்ல, கருத்து வேற்றுமை வந்தது உங்களுக்கு எண்ணிக்கையாலே வரையில. அப்பொழுது அந்த 3 லட்சம் சனம் நீங்க சொன்னீங்க இவ்வளவு சனம் இருக்குது, இவ்வளவு சனம் வரப்போகுது நீங்க பேசுனீங்க. அந்த நேரமும் இந்தியா வாயை துறக்கையில், அந்த துறை வாயை துறக்கையில். இவர் சொன்ன மாதிரி வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கிற நேரம் பிரபாகரனை விடுதலை புலிகள் அழிப்பதற்கு
முழு மூச்சாக 2 கையையும் தூக்கி உதவி செய்த இந்தியான்றதை இன்றைக்கு இந்திய அதிகாரிகள் சொல்லினோம், உலக நாடுகள் சொல்லுது, நம்ம நாடு ஒத்துக்கொண்டிருக்கு, எங்க நாடு ஒட்டுக்கொண்டிருக்கு. விக்டரி ஆஃப் வார்ன்னு சொல்லி டிஃபென்ஸ் செக்ரட்டரி எழுதின புத்தகத்தில் கோட்டாபய ராஜபக்ச எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் சொல்லியிருக்கலாமே, நாங்கள் புலிகள் அழியுங்கோ, நாங்கள் செய்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துங்கன்னு சொல்லல. சொல்ல அப்ப எப்பயுமே அவை தமிழ் தரப்பு. ஆனால் நானும் கூட கேட்கிறீர்கள் என்றால், எப்பொழுதும் தமிழ்நாட்டுக்கு போய்த்தானே நாங்கள் டெல்லிக்கு போறோம். என்ன சொன்னார், இன்றைக்கு தமிழர் ஜனாதிபதிக்கு தேவை, இன்னைக்கு ஜனாதிபதி தேர்தலில் தமிழட்ட வாக்கு. அதே மாதிரி பிரதம மந்திரிக்கு தேவை அந்த ஆசனங்கள்ல தமிழ்நாட்டு வாக்கு. இலங்கை ஆக்கண்ட வாக்கு தேவையோ மோடிக்கு, இலங்கை ஆக்கண்ட வாக்கு தேவையோ மன்மோகன் சிங். அப்ப இந்த இது எப்படி ஏன் இவர்கள் டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டுக்கு போனாங்க? அதை எந்த வகையை நீங்க பாக்குறீங்க? கொண்டு போன ஒரு விஷயத்துக்கு நான் எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்லணும். இந்தியாவே காப்பீட்டில் என்ன அடிக்க சொல்லி சொன்னோம், அதான் இன்னும் கதையெல்லாம் அதை பற்றி பாட்டு. ஆனால் அங்க நடந்த பெரிய ஒரு அந்த அழிவு இருக்கோ, அந்த ரஜீவின் கொலையை 2 பேரைக்கும் எந்த கட்சிக்காரனும் மறக்கல. பாருங்க இவ்வளவு கஷ்டப்படுற அந்த 3 பேருக்கும் அந்த விடுதலை செய்யறதுக்கு எல்லாரும் எதிர். ஒரு இந்த 2 தமிழ்நாட்டில் உள்ள தவிர வேறு யாரும் அதுக்கு சப்போர்ட் இல்லை, இல்லை முழு இந்தியாவும் எதிர், இந்த அரசாங்கம் உட்பட. ஆனால் இதையும் இந்த மிதவாத தமிழ் தலைமைகள் சொல்றாங்க. இதுக்கு மாத்திரம் விடுதலை புலிகள் எல்லாரும் தமிழர்கள் எல்லாரும் விடுதலை புலிகளா? இல்ல இல்ல, தமிழர்கள் எல்லாரும் விடுதலை புலிகளா? இல்ல, விடுதலை புலிகள் இருக்கிற எல்லாரும் தமிழர்கள். ஆனா இந்தியா தமிழ் பாப்புலேஷன் விடுதலை புலிகளா? இல்ல. கடைசியில கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்ட தமிழர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஐக்கிய நாடு சபை சொல்லுது. அப்ப விடுதலை புலிகள் உண்டா நீங்க அழிக்கணும், ராஜீவ்காந்தியை கொண்டதற்காண்டி 40,000 தமிழர்களை கொள்வதற்கு இந்தியா எப்படி உதவி செய்ய முடியும்? இதுக்கு தான் நான் பதில் சொல்ல போறேன். அதையும் சேர்த்து இதையும் இன்னும் ஒன்றையும் சொல்லுங்க. அதையும் சொல்லி இன்னொன்றையும் சொல்லுங்க. எனக்கு மன்மோகன் சிங் டார் ஒரு சீக்கியர், இந்திரா காந்தியோட பொடிகாட்டா இருந்து இந்திரா காந்தியை சுட்டது சீக்கியர். அப்ப சீக்கியத்தை அழிச்சிருக்கலாமே. ஆனா அவருக்கு பிரதம மந்திரி பதவி. ஆனா தமிழ்ல விடுதலை புலிகள் கொண்டாடுங்க, தமிழன் 40,000 பேர் அழிக்கிறது உதவி செய்ய அதே பிரதம மந்திரியை ஒரு பொடிகாட்டா இருந்து கொண்ட சீக்கியருக்கு பிரதம மந்திரி பதவி. அதையும் சொல்லுங்க. நான் ஒரு துர்ப்பாக்கியவான். ஏனென்றால் நான் சொல்ற சிலதுக்கு சும்மா பெருசாக ஆக்கள் இல்லாத பிறகு நின்றவன் போன வார வேண்டாம் எனக்கு குட்டி போட்டு போவாங்க. இந்த சொன்னார் அறுதடி பிள்ளைய என்ன எல்லாம் பழகிறது. அப்படி இங்குள்ள சில அரசியல்வாதிகள் எல்லாம் பழகினோம். இன்னும் நேற்று வந்தவர்கள் முந்தா வந்தவர்கள் எல்லாம் பழகுகள். இல்ல என்னத்தான் அவை ஒரு என்னதான் நான் எல்லாத்துக்கும் ஓம் சொல்றேன் நினைப்ப வைக்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? 3 கடிதம் நான் எழுதினேன். ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்களுடைய இந்த உங்களால் அந்த மக்களை உறுதி செய்ய முடியாவிட்டால் தயவு செய்து உங்களோட பதவி ராஜினாமா பண்ணி போட்டு போங்கன்னு சொன்னான். இவர் அந்த நேரம் போய் எல்லாரும் இது ஜனவரியில் எழுதினாங்க, எல்லாரும் போய் புள்ளி அடிச்சு எடுக்கொண்டு போனாங்க. தம்பி நான் நீங்கள் சொன்ன எல்லாம் நாங்கள் கேட்டு ஆடினாங்க. இந்த ஒரு விஷயத்தில் எங்களை கேள் கிளர்ச்சியும் போச்சு, எல்லாம் போச்சு, இப்போ தருமத்துக்கு போயாச்சு. நீ ஏதாவது சமாதானத்துக்கு வாண்டியில் சொல்லி கேட்டு நான் கேட்க இல்லை. நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க உங்களை ஏதாட்டம் சொல்லி செய்யலை. அரசாங்கத்துகளின் உங்களுடைய கடமை அரசாங்கம் முறையில் ஜனாதிபதிக்கு அந்த மக்களை காப்பதனுடைய கடமை ஒன்று உங்களுக்கு உண்டு. தயவு செய்து நீங்கள் ஏதாவது நட்பு நாட்டோட உறவு தொடர்பு கொண்டு இந்த மக்களை விடுவிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. பெருவானுக்களின் 3 லட்சம் மக்களுக்கு மக்களுடைய சாபத்துக்கு ஆளா போறாய் எல்லாம் அழிய போகுது. தயவு செய்து இந்த மக்களை விடுண்டு பிராக்களின போறாரு. சிவசங்கர் மேனனுடைய கடிதம் ஒன்று இவைக்கு போய் அழைப்பொண்டு போயிருக்கப்ப ஏப்ரல் மாதம் பிரபாரம் சாரக்கிற 3-4 நாளைக்கு முந்தி தங்களை சந்திக்க சொல்லி வரமாட்டோம். ஆதாரம் கிடைக்க உதயன் பேப்பர்ல வந்திருக்கு, இப்ப வரமாட்டேன்னு சொல்லிருக்கோம். யுத்தத்தை நிப்பாட்ட சொல்லி வரமாட்டான். அவன் உதயன் பேப்பர் தான் சொல்லியிருக்கு. அதை நான் கண்டபடி போயிருக்கேன். உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் நீங்கள் போங்க, ஏன் போயில. அவர் ஏதாவது அந்த நேரத்தில் அந்த மக்களை காப்பாற்ற ஏதோ ஒரு ஸ்கீமை வச்சு சிவசங்கர் மேனன் நிவிய காண கூப்பிட்டார், போகல. என்னை பொறுத்தவரையில அந்த மக்கள் செத்த அத்தனை சாவுக்கும்
இவைக்கும் பங்குண்டு. இல்லையா, நான் அதில் ஒன்று இவர்கள் போனார்கள் போகவில்லை என்பதை பற்றி அது எனக்கு தெரியாது. சிவசங்கர் மேனன் கூப்பிட்டாரா இல்லையா, ஆனால் அந்த கொலைகள் நடப்பதற்கு உந்துகோலாகவும் முழுமையான ஆதரவு தந்தவர்கள் இவர்கள் தான். சிவசங்கர் மேனன் தெளிவாக சொல்றேன், நீங்க மறக்கல. நீங்க சொன்னீங்க சிவசங்கர் மேனன் சிவசங்கர் மேனன் இவர்களை அழைப்பதற்கு என்ன தேவை? நீ ஆயுதம் கொடுக்கிறாய், நீ ஆளை அழிக்க சொல்லுகிறாய், நீ சொல்ல வேண்டிய அனுப்பாட்டு அந்த விஷயத்துல நான் இப்ப இங்க யாரையும் டிஃபெண்ட் பண்ண வர இல்லை. நான் டிஃபெண்ட் பண்ண வர இல்லை. I am not defend, நான் டிஃபெண்ட் பண்ணல. நான் சொல்றேன் யதார்த்தத்தை பேசுவோம். நான் கேட்டால் ஒரு அரசு நீங்கள் யாரையோ போய் கொண்டு தேவையில்லாம டிஃபெண்ட் பண்ணல. இல்ல அரசு தேசிய கூட்டமைப்பை கூட்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த அவசியம் இருக்கோ இல்லைன்னு பேச்சு அவசியம் இருக்கொண்டில்ல பேச்சு. நானே அப்ப நான் தேசிய கூட்டணி எழுதிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஒரு மனிதமான இதில் எழுதிகள் அதிகாரத்தில் இருக்கிறோம். நான் தான் சப்ளை பண்றேன். நான் சொல்றேன், நான் தான் ஆள் அனுப்புறேன். இந்த கதையெல்லாம் சர்வதேசத்தை வழியில வராடாம இதெல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சு. சப்ளை பண்ணது ஆயுதம் கொடுத்தேன்னு எப்போ இறுதி போர் வரைக்கும் கொடுத்ததாக இவர்கள் செய்தி சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே பேசியிருக்கிறார்கள். நாங்கள் ஆதாரம் இருக்குது. இவர் கடந்து முடிந்தது இவர்கள் போகாத பொருங்காம்பி இவர்கள் போகாததை நான் கண்டிச்சிருக்கேன். நீங்க கண்டிச்சிருக்கேன். அந்த கடிதத்தை காட்டட்டா உங்களுக்கு? சரி, நீங்க கண்டிச்சது என்னை பற்றி தான் நான் பேச முடியும். சரி, என்னை பற்றி தான் நாங்கள் வந்த செய்திகளை வந்த செய்தி உங்களுக்கு தெரியாத செய்தி. ரங்க சும்மா தான் எழுந்த மாதத்துல சொல்லல. நான் எழுதின கடிதம் எழுத உங்களுக்கு தெரியுமா? வரமாட்டேன்னு சொல்லி வரமாட்டேன் இந்த அடைப்பு இயற்கையில் சொன்னதுக்கு நான் ஆதாரம் காட்டட்டேன். உதயன் பேப்பர் சில நேரம் நீங்க வந்து உதயம் பேப்பரை நம்பர் இல்ல தானே? சில நேரம் நீங்க நம்பர் இல்ல, சில நேரம் உதாரணமா இல்ல. ஒரு விஷயம் நான் கூட கேட்கிறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாது நான் எடுத்த முயற்சி இல்ல. நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை நாங்கள் பாராட்ட அதோட நில்லுங்க. அது அங்க நான் இந்தியாவுக்கு வக்காலத்து வாங்கினவன் நல்ல இல்ல. நான் இந்த சிவசங்கர் மேனன் கதை வைக்கிற பொழுது எனக்கு கொஞ்சம் வேகம் பிறக்கும். சிவசங்கர் மேனன் இதை மிக குறிப்பாக கூடுதலாக பங்கு கொண்டு நெடுக்க போனேன். நெடுக்க போனேக்கு இதுக்கு இருக்கா போனா போச்சா ஜனமெல்லாம் சாக போகுது. என்ன எப்ப நடக்குது? நான் சொல்றேன், ஏப்ரல் மாதம் பிரமாதம் சாகருக்கு ஒரு 3 நாளைக்கு முந்தி. நாங்கள் இந்த முன்புக்கு பேசக்கூடாது. ஆனால் என்னதான் யார் வக்காலத்து வாங்கினாலும் நீங்கள் வக்காலத்து சொல்லலை, இந்தியா இந்த யுத்தத்திலே தமிழ் மக்களின் அழிவுக்கு பிரதான பங்கு வகித்தது என்பதில் இந்தியா அது வந்து உங்களோட வர இந்த ஒரு விஷயத்தை இந்தியன் மாடலை சப்போர்ட் பண்றாங்க. இந்தியன் மாடல் வருவோம், அதுக்கு வருவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு பண்ணிக்கிறேன், இன்னைக்கு பலர் இல்லை. சரியா, நீங்க ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க, இன்னும் 2 பேர் இருக்கிற ஒரு ஆள் இருக்கு நினைக்கிறேன். சம்பந்தனையா இருக்கிற நினைக்கிறேன். சம்பந்தனையா இல்ல, சம்பந்தனையா இருக்கிற நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்த பொழுது எல்லா தமிழ் தலைமைகளும் அதை ஏற்றுக்கொண்டன. அப்பொழுது விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை அழைத்து பேச சொல்லி நீங்கள் அமுதலிங்கம், சிவசம்பரம், சம்பந்தனையா, யோகேஸ்வரன் இவ்வளவு பேரும் போய் சந்திச்சு இது ஒரு நல்ல ஒரு தீர்வு, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், இதை வச்சு போகணும்னு சொல்லி நீங்க பேசுனீங்க. சரியா, அப்பொழுது தனி மனிதனாக வந்திருந்த பிரபாகரன் அவர்கள் சரியா சொன்னார், உங்களோட வழியில நீங்க உங்களோட வழியில போங்க, நான் எந்த வழியில நான் போறேன், நான் எந்த வழியில போறேன், நீங்க உங்களோட வழியில போங்கன்னு. உங்க தீர்வு நல்லா இருந்தா நீங்க போங்க. ஆனால் இன்றைக்கு இந்த பிரபாகரன் சொன்னது தான் இந்த ஒரு ஜட்ஜா இருந்தார், சுப்ரீம் கோர்ட் ஏதோ இந்த கம்பங்கள தலைவர் இருந்த ஒரு விக்னேஸ்வரன் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு இல்ல, அவர் இப்ப அதை தானே சொல்றார். பிரபாகரன் அன்றைக்கு மாகாண சபையில முதலமைச்சரா இருக்கே இல்லை. சரியா, மாகாண சபையை ஏற்றுக்கொள்ள அன்றைக்கு சொன்னார், இந்த அதிகாரம் எங்களுக்கு செல்லுபடி ஆகாது, கவர்னர்கிட்ட பலம் கூட, மாணவடியா இது ஒரு ஒழுங்கான தீர்வா அமையாது, அரசாங்கம் 3-2 பெரும்பான்மை இந்த சட்டத்தை தூக்கி எறியும் என்று பிரபாகரன் சொன்னதை தான் இன்றைக்கு இந்த விக்னேஸ்வரன் ஐயா கொலம்பு ரோயல் காலேஜில் படித்தவர் அவர் சொல்றாரு. அப்ப பிரபாகரன் அன்றைக்கு 87ஆம் ஆண்டு உங்களுக்கு சொன்னதை இன்றைக்கு மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட கொழும்புல குருந்துவத்தையில பிறந்து ரோயல் காலேஜில் படிச்ச 2 பிள்ளைகளையும்
சிங்கள சமூகத்துக்கு கல்யாணம் கட்டி சம்பந்தியாக்கிய விக்னேஸ்வரன் சொல்றார் என்றால் அன்று உங்களிடம் பிரபாகரன் சொன்னது என்ன தவறு? எனக்கு அதுக்கு சொல்லுங்க. பிரபாகரன் உங்கள்கிட்ட சொன்னதுல என்ன தவறு? அன்று இப்பதே விஜயதண்ட கதை அப்ப இருக்கு இல்லையே. அவர் அப்படி அவரால் அன்றே கூற முடிஞ்சது. நீங்க சொல்றீங்க நான் இதை தீர்க்கதரிசனமா சொன்னேன், அதே மாதிரி அப்பொழுது எப்படி பிரபாகரனால் உறுதியாக கூற முடிஞ்சது? இது எங்களுக்கு ஒரு உண்மையான தீர்வு இல்லை. அன்றைக்கு நடந்தது இன்றைக்கு இவர் கூறுறது என்று நாங்கள் சொல்ல முடியாது. இப்ப சொல்லி சொல்றாரு ஒரு நாள், எனக்கு காணி அதிகாரம் இல்லை, எனக்கு போலீஸ் அதிகாரம் இல்லை, நான் ஒரு செக்ரட்டரியா மாத்த முடியலாம இருக்கிற பியோன், எனக்கு வர நிதிகள் எல்லாம் அரசாங்கம் தடுக்குது, அப்படி அப்படி சொல்றாரு. என்னால மாகாண சபை இயக்க இயலாம இருக்குது, எனக்கு விவசாயம் செய்ய இயலாம இருக்குது, கவர்னர் என்ன செய்ய விடுறாரு இல்ல. இதைத்தானே நீங்கள் எல்லாம் உண்மையில நீங்கள் எல்லாம் பெருந்தலைமைகள். அன்று பிரபாகரன் ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார், சம்பந்தன் ஐயா இருந்தார். இன்றைக்கு நீங்களும் இன்றைக்கு விட்டா இப்ப நீங்கள் இல்லையன்ற நாளைக்கு சம்பந்தனையா அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுவார். அதுக்காக தான் இன்றைக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ரெக்கார்டை. என்றால் நீங்களும் சம்பந்தனையாவும் நீங்கள் என்ன கருத்து வேற்றுமை இருந்தாலும் நடந்த விஷயத்தை நடந்தேன்னு சொல்லுவீங்க. நடந்த விஷயத்தை நீங்க நடந்தேன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இப்ப சம்பந்தனையா வேற இல்ல சொல்றார், புலி தானே சுட இருக்க சொல்றார், சரியா? ஆனால் அவர் அன்றைக்கு அப்படி சொல்லலையே, சரியா? இப்ப அனவடியா இன்றைக்கு எங்களுக்கு இது தேவை என்றால் தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அன்றைக்கு நீங்கள் போய் பேசிய பொழுது அவர் உங்களை மாகாண சபை ஏற்றுக்கொள்ள வேணாம்னு சொல்லவும் இல்லை. பிரபாகரன் மாகாண சபை ஏற்றுக்கொள்ள வேணாம்னு சொல்லல. இது உங்களுக்கு நல்ல தீர்வுண்டா, நீங்க உங்களோட வழியில போங்கன்னு நானும் இந்த வழியில போனேன். இதுக்கு ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இல்ல, நாங்க இந்த பார்லிமெண்ட்ல சம்பந்தர் பேசுறார். தலைமை தாங்கும் அம்மையார் அவர்களே, இந்த இந்திய என்ன 13வது திருத்தம் ஆகாயத்திலிருந்து விழவில்லை. நாங்கள் நீண்ட காலங்களாக அரசாங்கத்தோடு பேசி அதன் விளைவால் ஏற்பட்டது. அந்த சந்திப்புகளில் அரசாங்கத்தின் சார்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, காமினி திசாநாயகா, சிஏசாமி, தேவநாயகம் போன்றவர்களும் எங்கள் பக்கத்திலே திருவாளர் சிவசம்பரம், திருவாளர் அமுதலிங்கம், திருவாளர் யோகேஸ்வரன், இடக்கிட ஆனந்த சங்கரி, நான் என்று பேசுறார். முழு பூசணிக்கா சோத்துக்க நான் என்ன தண்ணி அடிச்சுட்டு படுத்திருந்தேன். நான் இதுக்கெண்டு வாரம் அங்கே இதுக்கெண்டு வந்து இருந்து பேசுறோம். இடக்கிட ஆனந்தங்க என்ன ஏன் சொன்னேன்? இதான கிட தலைமை. அவனையோட அப்படி சொல்லிக்க மாட்டேன், அப்படி சொல்லிக்க மாட்டேன். இடக்கிட நான் எங்க போன், நான் ஃப்ளைட்டால வந்து இறங்கி நேர ஃப்ளைட்ல இருந்து ஹோட்டலுக்கு வரோம். அதே மாதிரி ஹோட்டல்ல போய் ஹோட்டல்ல இருந்து ஃப்ளைட் வரை போறோம். அப்போ இடக்கிடையே அந்த சொல்லியிருக்கா நான் எப்படி எனக்கு என் ஃபீலிங் இருந்திருக்கும், இந்த கேட்டவனுக்கு எப்படி இருந்திருக்கு, அதே தண்ணி அடிச்சுட்டு படுத்துருக்கேன் தான் கேட்பான். இதுதான் என்னுடைய நிலம். என்ன வடிவ நீங்க புரிஞ்சுள்ளுங்க. நான் அந்தையிலேருந்து எனக்கு இந்த குட்டு வாங்கிக்கொண்டான். எப்ப தனி மாவட்டம் கேட்டேனோ கிண்ணச்சிய அந்தையிலேருந்து இன்று வரைக்கும் எனக்கு ஒரு குட்டுத்தான். சும்மா நின்று போறலாம் குட்டி பார்த்துட்டு போறான். ஆனால் அதால இந்த நன்மைகள் மக்கள் அடைந்த பிரயோசனங்களை பற்றி யாரும் பேசவில்லை. இப்ப சொல்றதா காப்புறதுன்னு சொல்லி தூங்கிட்டார்கள். காப்புறதுன்னு தான் தண்ணி மாட்டு வாங்கினேன். அப்படியே நான் அதான் என்ன நீங்கள் என்னோட கதையுங்க இந்தியா செய்யாதக்கு நானும் சேர்ந்து கூட கேட்கிறேன். என்ன இந்தியாவுக்கு கொண்டாடுறீங்க? இந்தியன் முறையை கேட்டபடியாதா? இல்ல இல்ல, இந்திய முறையை நான் கேட்டேன்னு கேட்டா என்ன ஒரு நான் சொல்ல இந்திய முறையை கேட்டேன். நான் இந்த ஒரு பெரிய ஒரு மிகவும் தீவிரமாக செயல்படுகிற ஒரு குழு தலைவரை சந்திக்கிறான். அவருக்கு நான் சொன்னான், அவர் ஒரு புத்தகுரு சொன்னேன், இந்தியா மிகவும் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, கூடுதலான மக்கள் இந்துக்கள், அப்படி இருக்கத்தக்கதா ஒரு இஸ்லாமியர் ஜனாதிபதியா இருக்கிறார் சுவாமி, அதை எங்களால் எங்களை ஆட்ட முடியுமா? இல்லை. அப்போ எங்களுடைய மொழி கலாச்சாரம் எல்லாம் இந்தியாவிலேருந்து வந்தது. மற்றது காலிஸ்தான் கேட்டது சீக்கியர்கள், அந்த சீக்கியர்கள் தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார், எங்களை நாட்ட முடியுமா? அப்போ நீங்கள் இந்த இந்திய முறையில் நீங்கள் ஏற்கிறீர்கள் என்று அவரோட சொன்னார். நான் இந்திய முறையில் ஆன்லைன் நீ சொல்றதை நாங்கள் ஏற்கணும்னு சொன்னேன். ஏற்கனவே சொன்னவர் அதனுடைய தான் இந்த இந்திய முறையில் ஏன் சொல்றேன்டா, அவருக்கு நான் சொன்ன மறுபடியும் இந்த இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களும் தமிழ் மக்கள் அத்தனையும் அதை ஆதரிக்கணும். என்ன என்ற அவையிட்ட உள்ள ஒரு அரசியல் முறையை நாங்கள் கேட்கிறோம். இங்க தந்தா அதுக்கு பிறகு பேருந்து தமிழ் தான் கொடுத்து அது கூட கேட்கிறா என்ன சரியா நோக்க முடியாது. நான் இந்தியா இந்த சட்டத்துக்கு நீங்கள் என்ன செய்ய சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே. அண்ணன் தம்பிக்குள்ள காணியை விற்க முடியாது வர போகுது.
அப்ப இது சம்பந்தம் நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்தால் நான் ஒரு சில்லறை இல்ல அதுல என்னட்ட இருக்கு ஜிபிஎம் ஈடு வச்சு போட்டுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்காம போல எனக்கு அங்க இல்ல 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 நீங்க காசு தரங்க நான் செய்யறோம். அப்புறம் அங்க நாங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்யறேன் நானும் பாருங்க காசு தரேன் திரட்டும் என்னோட ஒரு சேர்த்து இப்ப பணம் இல்ல பிரச்சனை. இப்ப இதுக்கு முற்பட்டு செயற்படுறது பிடிக்கலாம் நாங்கள் சந்திப்போம். இல்ல என்ன சொன்னால் நீங்களும் வாங்க அன்னைக்கு வழக்கு தாக்கல் செய்யறதுல நீங்களும் வந்து என்றால் என்று சிங்கள மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்களை நீங்களும் ஒருவர் நியாயமாக நீங்க சொல்றீங்க. நான் முனிசிபல் எலெக்ஷன் கேட்டேனோ ஒரு கால் தெரியுமா? எல்லாம் போயிட்டு இந்த முனிசிபல் கவுன்சில் எலெக்ஷன் மூலமாக செய்து பார்ப்ப வேண்டிய ஆசையில போயில்லை. என்னென்று ஆசையன்னு போயில்லைன்னு கேட்டால் நான் விடுதலை புலிகள்லாம் தமிழ் மக்களுடைய ஏகப்பிள்ளைன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நான் தான் என் சம்பந்த கதைகள் இருப்பேன். அப்போ அதால் ஆசையில போயில்லை. எனக்கு வந்து ஒரு ஓப்பனிங் வேணும்ன்ற போனேன். உங்களுக்கு தெரியுமா? ஜனாதிபதி எனக்கு மாற கம்பெயின் வந்து பேசி என்ன தோக்கடிச்சவர் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஜனாதிபதிக்கு நான் சப்போர்ட்டரா எடுத்து எல்லாத்துக்கும் ஆள் தான். அந்த தேர்தலையே தமிழ் தேசிய கூட்டமைச்சிட்டு அவரும் வேண்டிய ஆள் தான். அப்படி நானும் அரசாங்கத்தின் நான் ஒரு காலம் எப்பாவது ஒரு நாள் இவ்வளவு காலமா நான் சொல்லியிருக்கிறேன். எங்கேயாவது அரசாங்கத்தின் மேடையில் பார்த்துக்கிறீங்களா? ஜனாதிபதியோட பார்த்துக்கிறீங்களா? அல்ல ஏதாவது அமைச்சர்களோட அல்ல அதாவது எம்பிமாரோட ஒரே ஒரு தடவை இந்த மக்கள் விலைக்குள்ள இந்த இவர் பிரைம் மினிஸ்டர் என்ன பேர் அது இல்லை ஏரண்ணா கிளர்ச்சிக்கு வந்தவர் இந்த சாப்பாடு கொடுத்து சங்கரி வாங்க கொண்டால் அதை போல இன்று வரைக்கும் எங்கேயாவது ஏதாவது கூட்டது என்ன பார்த்தீங்களா? அப்போ ஏன் என்ன அரசாங்கத்தின் சொல்றீங்க? மக்களை சும்மா ஏமாத்தவளே தானே இது. ஏன் அந்த கூட்டத்தை பாக்குறீங்களா நீங்க? என்ன கொஞ்சம் அனுதாபமா கதைங்களா? உங்களை அனுதாபமா கேட்க நீங்க உங்களை வந்து அனுதாபமா தான். நீங்கள் வந்து இந்த இந்தியான்ற விடயத்திலே வந்து உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகள் இருக்கிற நேரம் உங்களை மாதிரி ஆக்களை இந்தியா எவ்வளவு தூரம் வைத்திருந்தது. அதன் பின்பு இந்தியாவின் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரியாக இருந்த பிரபாமூர்த்தி அவர்கள் விடுதலை புலிகள் அழிந்த பொழுது அதை எப்படி தீவிரமாக பயன்படுத்தினா சரியா என்பது தெரியும். இப்ப என்ன பொறுத்த மட்டும் வந்து நாங்கள் இந்திய புலனாய்வு பிரிவின் நிதியில அரசியல் நடத்துவதும் இந்த வகைகளுக்கு உண்மையில் நாங்கள் மாற வேண்டும் என்று பார்த்தீர்கள். தமிழ் தலைமைகளின் பிள்ளைகளை சிலரின் பிள்ளைகள் கனடாவில் இருந்து பல்கலைக்கழகம் போயிடாம இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு டெல்லி யூனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகம் மெடிசின் கிடைக்குது. என்று சொன்னால் இந்திய தலைமைகள் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் தலைமைகளின் பிள்ளைகளை படிக்க வைத்து அதனூடாக அவர்களை கைக்கூலிகளாக்கி இன்று திருவண்ணாமலை சாம்பூர் என்று யார்டம் போயிருக்கிறது. இந்தியாவுக்கு தமிழரின் நிலங்களை காங்கேந்திர ஹாபர் யாருக்கு போயிருக்கிறது, ரயில்வே யாருக்கு போய் எல்லாத்தையும் அதை எடுப்பதற்கு தயார். ஆனால் தமிழர்கள் அரசியல் தீர்வு மாத்திரம் கதைப்பதற்கு அவர்களுக்கு அந்த அந்த இது வராது. ஆனால் தமிழர்கிட்ட வடகிழக்கில் காணிகள் காங்கேந்திர ஹாபர் வேணுமா, திருவோணமலை ஹாபர் எடுக்கலாம், காங்கேந்திர ஹாபர் எடுக்கலாம், ரயில்வே ட்ராக் கான்ட்ராக்ட் எடுக்கலாம் என்று பார்த்து நன்மையிலே ஒரு சீக்கியர் யாழ்ப்பாணத்திலே ரயில்வே ட்ராக் போட்டு கொண்டிருக்கிறார். அதை ஏன் அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுக்கக்கூடாது? ரயில்வே ட்ராக் போட்டு கொண்டிருக்காரு இந்தியன் கம்பெனி தான், இந்தியன் கம்பெனி ரயில்வே ட்ராக் கொடுத்து ஏன் அதை அங்கு யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு தொழில் கொடுக்கக்கூடாது? இன்று ஓமந்தையிலிருந்து அங்கு வரை உங்களோட கிளிநொச்சி கூட போற பல வரை யார் போடினோம்? இந்தியன் சீக்கியர் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இலங்கையில எல்லாரும் தொழில் கூடி எல்லாரும் டை கட்டி கொண்டு தெரியும் மக்களின் வச்சியில அதே போல இந்த அரசாங்கம் செய்யுது. என்ன இந்த அரசாங்கம் சரியில்லை என்றபடியா தானே எல்லாரும் ஆயுதம் தூக்கினவ. அந்த அரசாங்கத்தை நீங்க சொன்னபடி தான் எல்லாரும் நம்பி அங்க போனவியல் இல்ல. இந்த இன்னொரு இதை விடும் ரைட். அதோட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கின்ற இந்த உங்களுடைய காரியாலயத்திலே நீலன் திருச்சொல்லம், சிவசம்பரம், சம்பந்தனியா எல்லாம் இருந்து இந்த சந்திரிகா ரம்யாருடன் அண்மையில கூட தயாசிரி விஜயசேகர் நான் பார்லமெண்டத்தில் பேசினேன், எதிர்க்கச்சிருக்கிறேன். தன் கை உழைஞ்சது ஒரே ஒரு விஷயத்திலையாம். என்ன சொன்னா முந்தைய அடிக்கடி ஜிஎல் பீரிஸோட சந்திரிகாமையோட இருக்கின்ற இந்த பீஸ் பேக்கேஜ் ஒன்றை உருவாக்கினார்களாம். அப்பொழுது சம்பந்தனியாக கதவை துறந்தானாம் இந்த தயாசிரி விஜயசேகர் இப்ப சீஃப் மினிஸ்டர் அவர்கிட்ட கை உழைஞ்சது. என்ன சொன்னா அந்த சந்திரிகாமையாண்டதுல உங்களோட டியூஎல்எஃப் ஆஃபீஸ் நினைக்கிறேன், நானும் வந்து பல்கலைக்கழக மாணவர் இருக்கிறேன் தெரியுங்களா, அந்த ஹெவலாக் ரோட்ல இருந்தது. அப்பொழுது ஹை செக்யூரிட்டி ஒன்று வரும். அப்போ பார்த்தா நீலந்திரி சொல்லவும் சம்பந்தனியாம் பெருவினம் குண்டு துளைக்காத வாகனங்கள் பீஸ் இதில் தயாரித்தார்கள். அந்த இதை ஏன் இப்பொழுது அமல்படுத்த முடியவில்லை?
யார் அமல்படுத்துறது? அண்டே சொன்னார்கள் விடுதலை புலிகள் தான் அமல்படுத்த விடவில்லை என்று. ஆனால் அதை கொளுத்தியது யார்? அதை பாராளுமன்றத்துக்கு கொளுத்தியது யார்? தற்பொழுது சம்பந்தன் ஐயாவோட சேர்ந்து தேசிய கொடியை யாழ்ப்பாணத்தில் பறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே காளியின் கொடி என்று தான் அவர் சொன்னவர். தேசிய கொடி என்று சொல்ல காளியின் கொடி என்று சொன்னவர் என்ன தெரியுது. உங்களிடம் எங்களுக்கு பேசுகின்ற விடயங்கள் வந்து அரசியல் அல்ல. பல பழைய விடயங்களை நீங்கள் தமிழ் மக்களுக்கு ஆதாரமாக விட்டு செல்ல வேண்டும். எங்களுக்கு என்ன தேவை என்றால், உங்களை இன்னொரு மின்னல் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்து ஒன்லி பேச போறோம் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களோட நிலைமை பற்றி நீங்க நல்லா பேசிட்டீங்க. எங்களுக்கு என்ன தேவை என்றால், தந்தை செல்வா எப்படி அரசியல் நடத்தினார், எப்படி தமிழர் பிரச்சனையை கொண்டு போனார், அமுதலிங்கம் எப்படி எமது பிரச்சனையை கொண்டு போனார், அது எங்களோட மின்னலூடாக மக்களுக்கு தேவைப்படுகிறது. அதை ஒரு கால் எங்களுக்கு என்று சொன்னால், இன்று நாங்கள் இனிவரும் மின்னல்லே என்று நேரம் எண்ணிவிட்டது. இன்று நீங்கள் சொன்னீங்கள் நீங்கள் ஒரு திட்டமிட்ட முறையில் உங்களை அரசியல் அனாதையாக்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக கூறினீர்கள். அதுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பம் வழங்கியிருக்கணும். அதில் எங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால், இன்று மோடியுடன் என்ன பேசினேன் என்பதே கூற முடியாத நிலைமையில் இருக்க. ஏன்னா மோடி ஒன்றும் பேச இல்லை. நான் ஒரு கடந்த முறை நீங்கள் பார்க்கல பாத்துறாங்க என்ன சொன்னால், நிச்சயம் பெரிய சீரியஸான விஷயம் தம்பி. சென்னை சாக போறாரு. சாகுக்கு முந்தி ஜிஜி பண்ண தொந்த மாதிரி கூப்பிட்டு கட்சியில தலைவராக்கி முக்கூட்டு தலைவராக எல்லாம் முடிஞ்சது. அந்த வேலையும் சேர்த்து நாங்கள் உதயசூரியன் கொடியெல்லாம் கித்து கொண்டு யாரை கிரியேட் பண்ணி பெரிய இதையும் கட்டி அதில் உதயசூரியன் பிரிச்சாச்சு. அதுக்கு 26 வரியத்துக்கு பிறகு சேனாதிராஜா வன்னிக்கு போறாரு. 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி போய் அங்க தங்கனான விடுதலை புலிகளுடைய அரசியல் பிரிவு தலைவர் தங்கனை கண்டு அவரோட சில பேரம் பேசி அவருடைய ஆதரவோட வந்தான் 2004ஆம் ஆண்டு இவன் இந்த தமிழ் தேசிய கூட்டமை மாற்றி அமைச்சு எலெக்ஷன் கேட்டவை. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியது பேர் வச்சால விடுதலை புலிகள் முக்கிய பங்கோ இந்த ஒரு சின்ன பிரகடனம் வந்து வாசிக்கல ஐயா, நேரம் போயிட்டு தீர்மானங்களை பூர்ணமாச்சா. அப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது விடுதலை புலிகள். இந்த 4 பேர்த்தையும் வாசிங்கோ. தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர், தமிழ் மக்களின் தேசிய தலைவருமாகிய விடுதலை புலிகளின் தமிழுக்கு உண்மையான ஏகப்பிரதிநிதியாகவும் ஏற்று தமிழ் தேசிய இனத்தின் சார்பாக விடுதலை புலிகளின் போராட்ட லட்சியத்திற்காக நேர்மையும் உறுதியாக முழுமையாக ஒத்துழைப்பில் நிற்போம். அதால நினைக்கிற இந்தியா சொல்லி இருக்க போல இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிக்காமல் தமிழ் தேசிய சபை இந்தியா நாங்கள் நேர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம். இந்த காணி பராதீனப்படுத்தல் மீதான மட்டுப்பாடுகள் சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் அரசு மீண்டும் உறுதியாக ஒரு செய்தியை சொல்லி இருக்கு தமிழ் மக்களுக்கு. எந்த வகையிலும் அதிகார பகிர்வை நாங்கள் செய்ய தயாராக இல்லை என்பதனையும், இந்தியா அப்படியான மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதையும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சட்டத்துக்கு இந்தியா குற்றம் சொல்லியில நாங்கள்